நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரன், வெல்கம் டு நாளை தினம். வருகிற பிப்ரவரி மாதம் இந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு ஃபுல்லாக எக்ஸப்டட் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் ப்ரிவியஸ் காலேருந்து போட்டுட்டு வரோம். பேப்பர் 1 வந்து ஃபஸ்ட்டு 3 ரோமன் போட்டிருக்கு. இப்போ வந்து 4th ரோமன் பார்க்குறோம். கின்கின் தோ பத்தியாம்சக்கா சந்தர்ப்ப சகித்து பாவ சம்ஜாயே. இதில் வந்து குறிப்பும் விளக்கம் எழுதி சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து 10 மார்க்ஸு. இதில் மொத்தம் 4 கொடுத்து எனக்கு 2 கேட்பாங்க. ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸ். இதில் டோட்டலாக அதில் 8 கொடுத்துருக்காங்க. இந்த 8 படிச்சுனா கண்டிப்பாக அதில் இருந்து 4 வரும். ஃபஸ்ட்டு ஒன் ஜாப் சித்தி பாவேந்தி ஷூக் ஷே दुखीना होन इस जान के दुख से उपाल मब दूंग मैं इस दुख से आज अधिक वे बातें शुक वे मुझसे गहकर जाते. संदर्भ यशोधरा का विलाप. कविता से ये पतियांजलि गई हैं. யசோதரா கா விலாப் அப்படின்னு யசோதராவின் புலம்பல். விலாப்பில் வந்து புலம்பல். யசோதராவுடைய புலம்பல் என்ற கவிதாசி என்ற கவிதையிலிருந்து இந்த பத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ் கவிதாக்கே ரச்சினா ஹை. இந்த கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டது. சரண் குப்திஜி அவர்கள் இந்த பாடலை ஏற்றியிருக்கிறார். யசோதராக்கே பதி கௌதம் புத்த உசிஷே ககேபினா தப்பு கர்ணி பன்சலி ஜாதி ஹை. யசோதராவின் கணவர் பதினாந்து கணவர் யசோதராவின் கணவர் கௌதம் புத்தர் அவருக்கு தெரிவிக்காமல் காட்டிற்கு தியாகம் செய்ய செல்கிறார். யாருக்கு அப்படின்னா வந்து யசோதாவிட்ட சொல்லாமல் வந்து அவர் காட்டிற்கு செல்கிறார். சந்தர்ப்பமே யசோதரா அப்பனி ஷக்கிஷே ஐசே ககத்திகை. இந்த சந்தர்ப்பத்தில் யசோதரா தன்னுடைய தோழியிடம் கூறுகிறாள். சக்கி அப்படின்னா தன்னுடைய தோழியிடம் கூறுகிறாள். பாவார்த்த விளக்கம். யசோதரா அப்படி ஷக்கி சே ககத்திகை. யசோதரா தனது தோழியிடம் கூறுகிறாள். மேரே பதி தப்பு கர்ணேக்கே லியே வன்சலே காயே. யசோதரா தன் தோழியிடம் என் கணவர் காட்டிற்கு சென்று தவம் செய்து சித்தியடைந்து மகிழ்ச்சியாக இருக்கட்டும். சித்தி பாஸ்கரே அவுர் சுக்கி ரகே வே ஹமாரே துக்குக்கு சிந்தானா கரேன். அவர் நம் துன்பத்தை பற்றி கவலைப்பட கூடாது. சிந்தா அப்படின்னா வந்து கவலைன்னு அர்த்தம். நானும் வந்து இல்லைன்னு அர்த்தம். உன்ஹோனி முஜே தியாக் தியா தோ மை கியா சிக்காயத்து கரும். உன்ஹோனே அவர் என்னை கைவிட்டால் நான் என்னை பற்றி புகார் செய்ய முடியும். வே முஜிசே ககக்கர் ஆத்தே தோ கித்னா அச்சா ஹோத்தா. அவர் புறப்படுவதற்கு முன்பு என்னிடம் சொல்லியிருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என்று அவள் தோழியிடம் கூறுகிறாள். செகண்டு கஹின் பர் பிகட் கஹின் பர் பர்பத்து கஹின் பர் கஹரே கட்டே ஹைன் கஹின் பர்ஷத்தே ஹைன் தாராதர் கஹின் கர்ஜத்தே ஹைன் ஷாகர். சந்தர்ப்ப அமிர்த் புத்திர. கவிதா சே ஏ பக்தியாங்லி கைகை. அமிர்த் புத்திர என்ற கவிதையிலிருந்து இது கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ் கவிதா கே ரச்சிதாக. இந்த கவிதை இயற்றியவர் பண்டித் நாராயண் தேவ் ஆவார். பாவார்த்த விளக்கம். கவி ககத்தேகை. கவிஞர் கூறுகிறார். தேஷ்மே கஹின் ஊபட் காபட் கஹின் பகாடு அவுர் கஹின் கட்டே ஜாத்தேகைன். நாடு தேஷ் அப்படின்னா வந்து நாடு கரடு முரடானது. மலைகள் அல்லது பகாடு அப்படின்னா வந்து மலைகள் அல்லது பள்ளங்கள் கொண்டது என்று கவிஞர் கூறுகிறார். கஹின் பாதல் பர்ஷத்தே ஹைன் தோ கஹின் சமுத்திரம் கரஜதாஹைன். பாதல் அப்படின்னா வந்து மேகங்கள். சில இடங்களில் மேகங்கள் மழையை பொழிக்கின்றன. மற்ற இடங்களில் அது கடல் சமுத்திரம் அப்படின்னா வந்து கடல் ஆர்ப்பணிக்கின்றன. அத்திக ஜீவன் ஹமேஷா ஷமான் அவுர் சாந்தி பூர்வக் நகி ரகத்தா. எனவே வாழ்க்கை எப்போதும் சமமாகவும் அமைதியாகவும் இருக்காது. சாந்தி பூர்வக் அப்படின்னு வந்து அமைதியாகவும் இருக்காது. தேர்ட் ஒன் ஜோ அகுனித்து லகு தீப் ஹமாரே तूफानों में एक किनारे जल कर बुझ गए किसी दिन मांगा नहीं
स्नेह मुख गोल कमल आज उनकी जय बाते कमल आज उनकी जय बोल சந்தர்ப்ப குறிப்பு களம் ஆஜி உன்கி ஜெய் போல் என்ற கவிதையிலிருந்து கவிதா சே பத்தியாங்கிலி கைகை என்ற கவிதையிலிருந்து இது கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கிலீஷ் கவிதாக்கே ரச்சிதாகை இந்த கவிதை இயற்றியவர் ராம்தாரி சிங் தினகர்ஜி ஆவார். பாவார்த்த விளக்கம் கவி அப்பனி களம் சே ககத்தேகை கவிஞர் தனது பேனாவிடம் கூறுகிறார். ஹே கலம் ஹே பேனாவே தும் ஐசே வீரோன் கி விஜய் கான் கரோன் எண்ணற்ற சிறிய விளக்குகளைப் போல் எரிந்து ஜின்ஹோனி அசங்கிய சோட்டே சோட்டே தீபக் ஜெய்சே ஜல்கர் பூஜ் கயே அத்தகைய துணிச்சலான மனிதர்களின் வெற்றி பாடலை பாடுங்கள். வே ஐசே வீர்கை ஜோ நிஸ்வார்த்தத்தை அவர் தன்னலமற்றவர்களாக இருந்த அத்தகைய துணிச்சலான மனிதர்கள் தும் ஐசே வீரோம் கே கீத் லிக்குகர் உன்கி ஜெய் போலோ அத்தகைய துணிச்சலான மனிதர்களின் பாடல்கள் எழுதி அவர்களை போற்றுங்கள் என்று பேனாவிடம் கூறுகிறார். பியாரன் தூரிய பஜ்ஜி உடே படகு துமுல் கரஜ் உடே விஷால் சத்திய சைன்ய லவுக் பூஜ் உட் சக்தி சிவர்னின் பகுபல் தாரிணி பந்தில் பாரத் மாதா தர்ம சக்கர ரக்ஷித் திரங்கா தவஜ் உபராஜித் ஃபஹராத்தா சந்தர்ப்ப குறிப்பு பாரத் கீத் கவிதா சே பக்தி லி கைகை பாரத் கீத் என்ற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டது. இஸ்ஸே கவிதா கே ரச்சிதாகை இந்த கவிதையிலிருந்து தரப்பட்டன. சுமித்ரந்த் பந்த் இஸ்ஸே கவிதா சே கவி பாரத் தேஷ் கா ஜெய் கான் கர்த்தேகை சுமித்ரந்த் பந்த்ஜி அவர்கள் இந்த கவிதையில் பாரத் மாதாவை பற்றி அழகாக புகழ்கிறார். பாவார்த்த பொருள் கவி ககத்தேகை பாரதிக்கு விஷால் சத்திய கி சேனா இந்தியாவின் பரந்த சத்திய படை லவ்கு ஜெய்சி பிஜாவோ வாலே வீரோன் கே ஷாத் நிக்கலி தோ சாரி அவுர் துரகி அவுர் நகாடங்கி தவனி கூஜ் உடி இந்தியாவின் பரந்த படை அதன் இரும்பு ஆயுதம் ஏந்திய வீரர்களுடன் அணிவகுத்து சென்றபோது முரசுகளின் சத்தம் எங்கும் எதிரொலிக்கிறது. ஹே பாரத் மாதா ஓ பாரத தாயே தும் சக்தி சூர்பினி ஹோ நீ சக்தியின் உருவமாக சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறாய். சக்திசாலினி அஜய் அப்பிய அவுர் சப்கி ரக்ஷா கர்னேவாலி ஹோ உன்னை வெல்ல முடியாதது அச்சமற்றவர் என்று அனைத்தையும் பாதுகாப்பவர். தும்காரோ ஜெய்ஹே உனக்கு வெற்றி என்றும் ஆகே கவி பாரதிக்கே ராஷ்டிர ஜண்டே கா வர்ணன் கர்த்தே ஹுயே ககத்தேகை என்று தேசிய கொடியை பார்த்து கவிஞர் அழகாக வர்ணிக்கிறார். தர்ம சக்கர ரக்ஷித் திரங்கா சதா உப்ராஜித் ஹே இந்தியாவின் தர்ம சக்கரமாக விளங்கும் மூவண்ண கொடியை பார்த்து அழகாக வர்ணிக்கிறார். 51 हम पुराने हैं हमने कभी वसंत को अपने रस्सी से उपवन को अनुभव में पक्के हैं बुलाया था सनवारा था सजाया था சந்தர்ப்ப குறிப்பு हम नव वसंत लाएंगे கவிதா சே ஏ பத்தியாங்கிலி கைகை இந்த பாடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ் கவிதா சே ரச்சிதாகை இந்த இதனுடைய படைப்பு சுமத்திரந்து இசிசே கவி புராணே பத்தோன் கே மாத்தியம் சே விருத்தி ஏவம் அனுபவி லோகம் கா மகத்துவ பத்தாத்தேகை புதிய வசந்தத்தை கொண்டு வருவோம். கவிஞர் பழைய இலைகளின் உருவத்தை பயன்படுத்தி வயதான மற்றும் அனுபவம் வாய்ந்த மக்களின் முக்கியத்துவத்தை இதில் கூறுகிறார். பாவார்த்த பொருள் மஞ்சள் இலைகள் கூறுகின்றன. ஹம் புராணிகை நாங்கள் வயதாகி பழுத்த இலைகளாக ஆகிவிட்டோம்.
பீத்தேகுயகைன் மகர் மகர் பக்கேகைன். ஆனால் நாங்கள் பழுத்தவர்கள். பக்கே அப்படின்னு வந்து பழுத்தவர்கள். ஹம்னேஹி நவ வசந்துக்கோ புலாயா அப்தா. நாங்கள் புதிய வசந்தத்தை அழைப்பவர்கள். அப்புனே ரசிசே சன்வாராத்தா. அதை எங்கள் சாற்றால் வளர்ந்தவர்கள். சஜாயாத்தா. அதை அலங்கரித்தவர்கள் நாங்கள் தான் என்று கூறுகின்றன. சிஸ்துரம் சான்சிக்கே பிரசன் சிங்கோ லிக்கி சிவர் கதா கியா யதா மீ துலி बावली हो गई दारको से मिली चंद्र को सूमती दूधिया चांदनी सावली हो गई. சந்தர்ப்ப குறிப்பு दूधिया चांदनी सावली हो गई. கவிதா சே ஏ பத்தியாங்லி கை. இந்த பாடலிருந்து தரப்பட்டுள்ளன. இஸ் கவிதாக்கே ரச்சிதாகை மாக்கன்லால் சதுர்வேதி. இந்த பாடல் இயற்றியவர் மாக்கன்லால் சதுர்வேதி ஜி அவர்கள். इस कविता से कवि प्रकृति को एक नारी के रूप में कल्पना करके उसके विभिन्न व्यापारिक का वर्णन करने हैं. இது இயற்கை ஒரு பெண்ணாக கற்பனை செய்து அதன் செயல்பாடுகளை அவர் கூறுகிறார். பாவார்த்த பொருள் கவி கவிதைகை கவிஞர் கூறுகிறார். பிரகிருதி ரூபி நாரி ஜப் சான்ஸ் லேத்திகை. இயற்கையின் வடிவமாக பெண் உஷ்மே அநேக் பிரசன்னை கா ஆபாஸ் மில்தாகை. இயற்கையின் வடிவமாக ஒரு பெண் சுவாசிக்கும் போது அதில் பல கேள்விகள் உருவாகின்றன. ஐஷா லகத்தாகை கி இஸ் சான்ஸ் மே சங்கதி ஹே और உஷ் கீத் மே யாதாகை. இந்த மூச்சில் இசையும் அந்த பாடலில் சோகம் இருப்பதாக அது தெரிகிறது. वह पागल जैसे होलक आकाश के दारों से मिलने जाती हैं. ஒரு பைத்தியக்கார பெண்ணை போல அவள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல அவள் சந்திக்க செல்கிறாள். சாந்துக்கு சூம்திகை ஜிசிசே தூத் ஐஷா பிரகாஷ்மான் சாந்த் சாவலாகோ கயா. அவள் சந்திரனை முத்தமிடுகிறாள். அதனால்தான் அவளுடைய பால் போன்ற பிரகாசம் இருண்டு போய்விடுகிறது. மனுஷ்ய துவாரா பிரகிருதி பர் கிளியே ஜானே வாலே அத்தியாச்சாரி இசே பரேஷான். அவள் இயற்கையின் மீது மனிதர்கள் செய்யும் கொடுமைகளால் அவள் வேதனை அடைகிறாள். ஹோக்கர் கவிகா லகத்தாகை கி மனுஷ்ய பிரகிருதிக்கு பிரதுஷித் கர் ரகாகை. மனிதர்கள் இயற்கையை மாசுபடுத்துவதாக கவிஞர் உணர்கிறார். இஸ்லியே ஆகையால் வே ககத்தேகை தூதியா சாந்தினி சாவலிகோ கயி. பால் போன்ற நிலவொளி இருட்டாகிவிட்டது என்று அவர் கூறுகிறார். 7th one கரால் ராத்திகே கர்ப்பமேஹி படா हुआ रोशनी का यग बच्चा. इस बच्चे की मधुर मुस्कान रोशनी बन फैल गई धरती पर. संदर्भ குறிப்பு द जीव प्रदीप कविता से पतियांगली गई हैं. இந்த பாடல் இது தரப்பட்டுள்ளது. இஸ் கவிதா சே ரச்சிதா हैं. இதை இயற்றியவர் டாக்டர் பஞ்சாக்ஷரி ஹிரே. இஸ் கவிதா சே ரச்சிதா हैं. இந்த பாடல் இயற்றியவர் டாக்டர் பஞ்சாக்ஷரி हिरेमठ. कवि इस कविता द्वारा नवजीवन का गीत गाने की प्रेरणा देते हैं. பாவார்த்த குறிப்பு இது இதிலிருந்து புதிய வாழ்க்கையின் பாடலை பாட நம்மை தூண்டுகிறார். பாவார்த்த பொருள் கவி சூரியோதய கா வர்ணன் ககத்தேகை ஹுய ககத்தேகை. சூரிய உதயத்தை விவரிக்கும் கவிஞர் பயங்கர ராத்திரிக்கு கர்ப்பமே பைதா ஹோக்கர். பயங்கரமான இரவின் வயிற்றில் பிறந்த இந்த ஒளிரும் குழந்தை பிரகாஷ்மய யக் சிசு அப்புனி மதுர் முஸ்கான் சே பூமி பர் ரோஷினி பன்கர் ஃபைல் ரகிகை. பூமியில் ஒளியாக தனது இனிமையான புன்னகையுடன்
பரப்புகிறது என்று அவர் கூறுகிறார். 81 मेरे भीतर ही भीतर संघर्ष उठ रहा है धरती पर अभी तक ना जाने कब से जिसको रोक पाने की शक्ति पैदा नहीं हुई है. अमन की दुनिया அமைதி உலகம் கவிதா से ये பக்தியாங்கலி கை கை இந்த கவிதையில் இது கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ஸே கவிதா கே ரச்சிதாக இதனுடைய படைப்பு ருக்மாஜி ராவ் அமர். இதனது படைத்தவர் ருக்மாஜி அமர் என்பவர் படைத்துள்ளார். இஸ்மே கவி அத்தியாச்சாரியோं के खिलाफ आवाज उड़ाते हैं. அமைதி உலகம் ருக்மாஜி ராவ் அவர்கள் இந்த கவிதையை ஒடுக்குமுறையாளர்களுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கிறார். பாவார்த்த விளக்கம் कवि के मन में अत्याचारियों के षड्यंत्रों को चूर चूर कर अमन की दुनिया रदापित करने की प्रबल प्रेरणा उठती है. கொடுங்கோலர்களின் சதி திட்டங்களை உடைத்து அமைதி உலகை நிறுவ கவிஞர் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறார். कवि का कहते हैं कि अनेक इस उद्वेग को रोकने की शक्ति अभी तक पैदा नहीं हुई है. இதன் வலிமையை அவர் வளர்த்து கொள்ளவில்லை என்று அவர் கூறுகிறார். अन्याय के प्रति संघर्ष करने की देवी भावना इन பக்தியாங் में प्रकट होती है. அநீதிக்கு எதிராக போராடுவதன் வலுவான உணர்வு இந்த வரிகளில் இவர் வெளிப்படுத்துகிறார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.